அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக நடத்தப்படும் இந்த புத்தக திருவிழா மிக சிறப்பான முறையில் நடத்தப்படுகிறது. இதில் நம்முடைய யூடியூப் சேனலான தமிழ்ச்சோலை என்கின்ற பெயரில் ஒரு பதிப்பகம் தன்னுடைய அரங்கின் முழுவதும் இலக்கியம் சார்ந்த புத்தகங்களையும் நிரப்பி வைத்துள்ளது. மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மாணவ செல்வங்கள் அலையலையாய் வந்து இந்த புத்தக அரங்குகளை கண்டுகளித்து தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி சென்று தங்களின் அறிவை மேம்படுத்தி கொள்ள இந்த புத்தக திருவிழா ஒரு வாய்ப்பாக அமைத்ததற்கு தமிழக அரசுக்கு நன்றி. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் தங்களுக்கு தேவையான புதிர் மற்றும் புனைகதைகள் மற்றும் அறிவு சார்ந்த புத்தகங்கள், கலை, இலக்கியம், பண்பாடு, வணிகம், ஓவியம், அரசியல், மருத்துவம், யுனானி போன்ற அனைத்து வகையான புத்தகங்களும் இதில் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. நம்முடைய யூடியூப் சேனலை கண்டு என்னுடைய பிஎட் ஆசிரியர் உயர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் நேரடியாக புத்தக அரங்குக்கு வந்து தங்களுடைய மாணவ செல்வங்களுக்காக பல்வேறு புத்தகங்களை வாங்கி சென்றார் என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதே போல் இந்த வீடியோவை நீங்கள் அனைத்து வலைதளங்களும் பரப்புங்கள். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். புத்தக அரங்குகளில் வரும் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க புத்தக அரங்கை அமைத்துள்ள அமைப்பாளர்கள் புத்தகங்களை மிக அழகான முறையில் வண்ணமயமாகவும் அலங்கரித்து வைத்துள்ளனர். இந்த புத்தக அரங்கு என்பது மனித அறிவை மேம்படுத்தி கொள்ளவும் மனிதனின் திறமையான கருத்துக்களை வெளிப்படுத்தவும் இந்த புத்தகங்கள் மிகவும் உண்மையாக அறிவு சார்ந்த செய்திகளை எடுத்து கூறுகின்றன. ஆகவே மக்கள் அனைவரும் இதனை பயன்படுத்தி கொண்டு இந்த வாய்ப்பினை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்கள் பாருங்கள், இந்த மாணவர்கள் எவ்வளோ உற்சாகமாக தங்களுடைய புத்தகங்களை பார்வையிட போகிறாங்க. அவங்களுக்கு தேவையான குறைந்த விலையான புத்தகங்கள் இதில் இடம்பெற்றிருக்கு. மாணவர்கள் ஆரவாரமாக உள்ளே செல்வதற்காக வெளியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே உள்ளே பார்த்திங்கன்னா அதிகமான கூட்டங்கள் நிறைந்த வண்ணம் இருக்கிறது. மாலை நேரங்களில் பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சிகளும் கல்வியாளர்களின் எழுத்தாளர்களின் அருமையான பேச்சுக்களும் நடைபெறுகிறது. இதை அனைவரும் கண்டுகளித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புத்தகங்களை வாசிப்போம், புத்தகங்களை நேசிப்போம், அதனை சுவாசிப்போம். நன்றி.